வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை கரையும் இருளும். இரவு நேரம். நாரையொன்று காற்றில் பறந்து சென்று கொண்டிருந்தது. எங்கும் பட்ட பகல் போல் ஒளி பரவி இருந்தது. அந்த ஒளியில் வெப்பமில்லை, குளிர்ச்சி நிறைந்த அந்த இன்ப ஒளி எங்கிருந்து வருகிறது என்று தேடித்தான் அந்த நாரை பறந்து கொண்டிருந்தது. உலகமெங்கும் அந்த இன்ப ஒளி பரவி இருந்தது. நாரை சென்ற இடமெல்லாம் அந்த ஒளி நிறைந்திருந்தது. நாரை சிந்தனையோடு வானை நோக்கி நிமிர்ந்தது. உயரத்தில் ஒளித்தகடு போல் வட்ட நிலா அழகுடன் விளங்கியது. நாரை அதன் அழகில் மயங்கி நிலாவையே பார்த்து கொண்டு நின்றது. நிலா அழகாகத்தான் இருந்தது. உலகம் முழுவதும் ஒளி பரப்பும் பேரொளியை பெற்றுதான் விளங்கியது. ஆனால் அந்த ஒளி நிலாவின் இடையிலே ஒரு இருட்டு பகுதியும் இருந்தது. அது நிலவின் இடையில் ஒரு கரை போல இருந்தது. இவ்வளவு அழகான நிலவின் இடையில் இப்படி ஒரு கரை இருக்கிறதே என்று வருந்தியது நாரை. தன்னிடம் உள்ள கரையை நீக்கிக் கொள்ளாமல் உலகை சூழ்ந்துள்ள இருளை ஓட்ட புறப்பட்டு விட்டதே இந்த நிலவு. இதன் கருத்து என்ன என்று அறிய நாரை ஆசைப்பட்டது. அது நிலாவை நோக்கி பறந்தது. எவ்வளவு உயரப் பறந்தும் அதனால் நிலாவை அடைய முடியவில்லை. போக போக நிலா மேலும் மேலும் தொலைவில் தான் இருந்து கொண்டிருந்தது. நிலாவை நெருங்க முடியாது என்று கண்டுகொண்ட நாரை அருகில் காற்றில் தவழ்ந்து சென்று கொண்டிருந்த ஒரு மேகத்தை பார்த்தது. மேகமே, நிலா தன்னிடமுள்ள கரையை போக்கிக் கொள்ளாமல் உலகில் உள்ள இருளை போக்குகிறதே, இதன் கருத்து என்ன என்று கேட்டது. நாரையே, உயர்ந்த பெரியோர்கள் தங்கள் குறையை காட்டிலும் பிறருடைய குறையை நீக்குவதே முதற்கடமை என்று நினைப்பார்கள். அது போன்றதுதான் நிலாவின் இயல்பு என்றது மேகம். நிலாவின் உயர்ந்த தன்மையை வியந்து பாராட்டிக் கொண்டே நாரை உலகு நோக்கி இறங்கி வந்தது. கருத்து: தன் துன்பத்தை காட்டிலும் பிறர் துன்பத்தை பெரிதாக நினைத்து அதை போக்க உதவி செய்வதே நல்லோர் இயல்பாகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.